வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முடவாட்டுக்கால் சூப். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் முடவாட்டுக்கால்னா என்ன, அது எங்கே கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். முடவாட்டுக்கால் பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் விளையக்கூடியது. தமிழகத்தில் பொறுத்தவரையில் கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய 2 இடங்களில் இந்த கிழங்கு அதிக அளவில் கிடைக்கிறது. எலும்பு மூட்டுகளுக்கு இடையே உள்ள மஞ்சையை நன்கு உறுதியாக வளர்க்கவும் அதிகரிக்க செய்ய உதவுகிறது. முடவாட்டுக்கால் கிழங்கு செரிமான பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது. முடவாட்டுக்கால் சூப் உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும். மேலும் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் உதவுகிறது. இது பெரும்பாலும் வயசானவங்களுக்கு கொடுத்தா முட்டு வலி குறைஞ்சி படிக்கட்டு ஈஸியாக ஏறதுக்கும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ முடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த கிழங்கு ஆட்டுக்கால் மாதிரி இருப்பதனால இது முடவாட்டுக்கால் அப்படின்னு இதுக்கு பேர் வந்தது. மேலே இருக்க தோலை சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, மல்லி இலை, கருவேப்பிலை சிறிது அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 நம்பர் எடுத்துக்கோங்க. முதலில் சின்ன வெங்காயத்தை இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முடவாட்டுக்காலை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. சின்ன பூண்டு ஒரு 15, இஞ்சி 1 இன்ச்சு சைஸ் எடுத்துகிட்டு தட்டி வச்சுக்கோங்க. எல்லா பொருட்களையும் குக்கரில் போட்டு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி 10 விசில் வச்சு இறக்கிடுங்க. சூப் ரெடி. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடவாட்டுக்கால் கிழங்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, மதுரை அப்படின்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பழக்கடை அருகில் வாங்கிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், uyirorganic.com. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அன்பு மாம்ஸ் கிச்சன் டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற நியூ ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.